ஒரு காலத்தில் பருவநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல் குறித்து விவாதிக்கொண்டே இருந்தோம். ஆனால் இப்போது பருவநிலை மாற்றத்தால் உண்டாகும் பாதிப்புகளை நேரடியாக நாம் பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நாம் நுகரும் பல பொருட்களின் விலையேற்றத்துக்கு பின்னாடி இந்த பருவநிலை மாற்றம் தான் இருக்குது. இன்றைய உலகத்தை பருவநிலை மாற்றமடைந்த உலகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த பருவநிலை மாற்றம் தான் நாம் உடுத்தும் உடைகள், உண்ணும் உணவு, விமான டிக்கெட் வரைக்கும் எல்லாத்துக்குமே விலை ஏற்றத்துக்கான முக்கியமான காரணம். உதாரணத்துக்கு உலகம் ஃபுல்லாக நுகரப்படும் ஆலிவ் எண்ணெய் மற்றும் சாக்லேட்டே எடுத்துக்கிடுவோம். பருவநிலை மாற்றம் காரணமாக வெப்பநிலை அதிகரித்ததால் மத்திய தரைக்கடல் பகுதியில் வறட்சி ஏற்பட்டுச்சு. இதன் காரணமாக ஸ்பெயினில் ஆலிவ் உற்பத்தி பெரிதளவில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. உலகத்திலேயும் அதிகளவு ஆலிவை உற்பத்தி செய்கிறது ஸ்பெயின் நாடு தான். வறட்சி காரணமாக ஸ்பெயினில் மற்ற வருடங்களுடன் ஒப்பிடும்போது 2023ஆம் வருஷத்தில் ஆலிவ் ஆயிலோட உற்பத்தி 40% சரிவடைஞ்சிருக்கு. இதன் காரணமாக கடந்த ஜூனில் அமெரிக்காவில் ஆலிவ் எண்ணெயின் விலை 27% அதிகரிச்சிருக்கு. பருவநிலை மாற்றத்தின் விளைவாக உண்டான இயற்கை பேரிடர்களில் காரணமாக உலகம் ஃபுல்லாக கோதுமையோட விளைச்சலும் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக உலகின் முன்னணி கோதுமை உற்பத்தியாளரான அர்ஜென்டினாவில் கோதுமையோட விளைச்சல் 30% சரிஞ்சிருக்காம். இதை தவிர ரஷ்யா உக்ரைன் இடையில் நடைபெற போரின் காரணமாகவும் இந்த கோதுமையோட விளைச்சல் பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. உலகம் ஃபுல்லாக குறைவான கோதுமை விளைச்சல் காரணமாக குறைவான விநியோகம் தான் எல்லா இடத்துலையும் ஏற்படுது. 2021ஆம் வருஷத்திலிருந்தே கோதுமை மற்றும் கோதுமை சார்ந்த பொருட்களின் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இதன் காரணமாக பெரும்பாலான நாடுகளில் ரொட்டியோட விலை 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்த விலையேற்றம் வளர்ந்து வரும் இந்தியா மாதிரியான நாடுகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பருவநிலை மாற்றத்தால் பல பயிர்கள் விளைய மறுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் கனடாவில் அவகோடாவும் மினியோபோலில் மிளகும் உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. இப்போது அங்கே அவகோடாவும் மிளகும் விளையிறதே கிடையாதாம். காரணம் பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக பல பயிர்கள் விளைய மறுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் அந்த பயிர்களை விளைவிப்பதற்கான ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு வராங்க.